ஒரு தனியார் நிறுவனத்தோட பேச்ச கேட்டுக்கிட்டு ஒரு நாடு தன்னோட சொந்த மக்களையே சுட்டுக் கொன்ன சம்பவம்லாம் எங்கேயாவது நடக்குமா? இன்னைக்கு நைஜீரியா நாட்டுல வறுமை, பசி, பட்டினி இருக்க காரணமே அந்த நிறுவனம் தான். இந்த வீடியோ பல ஆச்சரியமான உண்மைகளை சொல்லப் போகுது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பல நாடுகள்ல ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் ஒரு ஏரியாவே அழிச்சிச்சு, ஒரு கிராமத்தையே அழிச்சிச்சுன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இங்க ஒரு நிறுவனம் முழு நாட்டையும், அதன் நிலத்தையும், விவசாயத்தையும், அதன் குடிநீரையும் அழிச்சு ஆயிரக்கணக்கான மக்களுக்கு புற்றுநோயை வர வச்ச அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்தது உங்களுக்கு தெரியுமா? இந்த நிறுவனத்துக்கு எதிரா யாராவது குரல் எழுப்ப முயற்சி பண்ணா அவங்கள இந்த நிறுவனம் அடக்குறதுக்கு ராணுவத்தையே பயன்படுத்துவாங்க. உலகின் சக்தி வாய்ந்த அரச குடும்பங்கள் எல்லாமே இந்த நிறுவனத்தை ஆதரிக்குது. இந்த நிறுவனம் செஞ்ச சில விஷயங்கள் வெளிப்படையா வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த உலகமே கொதிச்சு போயிடும். இப்போ நம்ம 19th செஞ்சுரிக்கு போக போறோம். 1832ல லண்டன்ல சாமுவேல்ஸ்னு ஒரு மிகப்பெரிய தொழிலதிபர் இருந்தாரு. இவர் கடல்ல கிடைக்கக்கூடிய அழகான சங்குகளையும் சிப்பிகளையும் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில் செஞ்சிட்டு இருந்தாரு. 1870ல இவர் இறந்த அப்புறமா இவரோட முழு பிசினஸும் இவரோட 2 மகன்கள் கீழே வந்தது. இவரோட மூத்த மகன் மார்க்கஸ் இவர் விளக்குகளுக்கு பயன்படுத்தக்கூடிய கெரோசினை ஏற்றுமதி செய்யக்கூடிய தொழில இறங்கினாரு. அன்றைய காலத்துல மண்ணெண்ணெய ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கப்பல்கள் மூலமா பேரல்ல எடுத்துட்டு போனாங்க. 1892ஆம் ஆண்டுல சுயஸ் கேனலை கடந்து மார்க்கஸோட ஆயில் டேங்கர்ஸ் முதல் முறையா பிரிட்டிஷோட ஆட்சியில கீழே இருந்த தாய்லாந்து மற்றும் இந்தோனேஷியாவுக்கு வந்து சேர்ந்தது. ஏசியா சந்தைக்குள்ள எண்ணெய் வருவது இதுவே முதல் முறை. ஏசியா மற்றும் யூரோப்பின் எண்ணெய் விநியோகம் கடல் வழியா இணைக்கப்பட்டதும் இதுவே முதல் முறை. இந்த பயணத்தின் போதுதான் மார்க்கஸ் இந்த வணிகத்துல மிகப்பெரிய பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாரு. யூரோப் முழுவதும் அந்த சமயத்துல ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனின்ற ஒரு கம்பெனி தான் எண்ணெய் சப்ளைய பண்ணிட்டு இருந்தாங்க. மார்க்கஸோட ஆயில் டேங்கர்ஸ் ஏசியாக்கு கெரோசின் கொண்டு வரத கேள்விப்பட்ட ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனிஸோட ஓனரான ராக்ஃபெல்லர் குடும்பம் மார்க்கஸ் கூட ஒரு ஒப்பந்தம் பண்ண ரெடியா இருந்தாங்க. அவங்க கூட சேர்ந்து நமக்கும் கமிஷன் கிடைக்கிற மாதிரி ஏசியாவோட எண்ணெய் விநியோகத்தை செய்யலாம் அப்படின்னு மார்க்கஸும் ஒரு பிளான் போட்டாரு. ஆனா மார்க்கஸ்க்கு ஆரம்பத்துல இது சரியா இருந்தாலும் அப்புறமா இது அவருக்கு பிடிக்கல. ஏன் இவங்க கூட நம்ம சேர்ந்து வேலை பார்க்கணும், நம்ம சொந்தமா தனியா ஒரு கம்பெனி ஓபன் பண்ணி மொத்த லாபத்தையும் நம்மளே எடுத்துக்கலாமே அப்படின்னு முடிவு பண்ணாரு. ஆனா அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி ராக்ஃபெல்லர் குடும்பம் எண்ணெய் சப்ளைல மிகப்பெரிய இடத்துல இருந்தாங்க. மார்க்கஸ் ஆனா இது எதை பத்தியுமே கவலைப்படாம நம்மளால முடியும் அப்படின்னு 1907ல ராயல் டச் பெட்ரோலியம் கூட சேர்ந்து இவர் ஒரு நிறுவனத்தை புதுசா ஆரம்பிச்சாரு. அதுதான் நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு தெரிஞ்ச ஷெல் ஆயில் கம்பெனி. ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனி அப்படின்னா அதிக அளவுல எண்ணெய் சப்ளையை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்கள விட நம்ம அதிகமா சப்ளை கொடுக்கணும், அப்பதான் நம்ம உலகின் மிகப்பெரிய கம்பெனி ஆக முடியும்னு தெரிஞ்சுக்கிட்ட மார்க்கஸ் நல்ல கடினமா உழைச்சி நிறைய ஃப்ராடு வேலையும் பார்த்து தன்னோட பவரையும் பயன்படுத்தி நிறைய இடத்துல இருந்து ஆயிலை எடுத்து சப்ளையையும் அதிகரிச்சாரு. ஒரு கட்டத்துலலாம் இந்த உலகத்திலேயே ஷெல் ஆயில் கம்பெனி தான் மிகப்பெரிய எண்ணெய் சப்ளை கம்பெனியா மாறிச்சு. முதலாம் உலக போர் சமயத்துல பிரிட்டிஷ்க்கு தேவையான மொத்த ஆயிலையும் இந்த ஷெல் நிறுவனம் தான் கொடுத்தாங்க. இதனாலேயே அவங்க அதிக அளவுல ஃபேமஸும் ஆனாங்க. 20ஆம் நூற்றாண்டு ஆரம்பத்துல இந்த உலகத்துல எண்ணெய் தேவை அப்படின்றது ரொம்ப அதிகமா இருந்துச்சு. அந்த சமயத்துல யார் எண்ணெயை அதிக அளவுல சப்ளை பண்றாங்களோ, யார்கிட்ட அந்த எண்ணெய் வளம் அதிகமா இருக்கோ அவங்களால இந்த உலகத்தையே ஆள முடியும். ஷெல் நிறுவனம் ஒரு கட்டத்துல ஸ்டாண்டர்ட் ஆயில் கம்பெனியை பின்னுக்கு தள்ளி இந்த உலகத்திலேயே அதிக அளவுல ஆயில் சப்ளை பண்ணக்கூடிய நம்பர் 1 கம்பெனியா மாறினாங்க. ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்க நினைக்கிறதுலாம் கணக்கே கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு எல்லா இடத்துலயும் ஆயிலும் இருக்காது. இந்த உலகத்தோட சில நாடுகள்ல மட்டும்தான் எண்ணெய் இருப்பு இருக்கு. அங்கிருந்து மட்டும்தான் நம்மளால எண்ணெயவே எடுக்க முடியும். அது மட்டும் இல்ல, ஆயிலை எடுத்து அதை பிரிச்சு அதை சுத்திகரிக்கிற ப்ராசஸே ரொம்ப பெருசு. அதுக்கே பல மில்லியன் டாலர் செலவாகும். மார்க்கஸ் இப்போ ஒரு நாடை தேடிட்டு இருக்காரு. அந்த நாடு எப்படி இருக்கணும் அப்படின்னா அங்க எண்ணெய் இருப்பு ரொம்ப அதிக அளவுல இருக்கணும். அந்த நாடு ஒரு ஏழை நாடா இருக்கணும். அந்த நாட்டுல ஊழல் ரொம்ப அதிகமாவே இருக்கணும். அப்படி அவர் கண்ணுக்கு தெரிஞ்ச நாடு தான் நைஜீரியா. 1940ல நைஜீரியால ஒரு கம்பெனியை மார்க்கஸ் ஆரம்பிச்சாரு. மார்க்கஸ்க்கு நல்லாவே தெரியும் நைஜீரியால அதிக அளவு எண்ணெய் இருப்புன்னு. ஒரு காலத்துல அழகுக்கு பெயர் போன நாடு தான் இந்த நைஜீரியா. ஆனா பண ஆசையில இந்த ஷெல் கம்பெனி கிட்ட மொத்த நைஜீரியா நாடும், அதாவது நைஜீரிய அரசாங்கமும் அப்படியே அடிபணிஞ்சிட்டாங்க. ஷெல் நிறுவனத்துக்கும் இந்த நைஜீரியா நாட்டுக்கும் ஒரு ஒப்பந்தம் நடந்துச்சு. அந்த ஒப்பந்தத்துல ஷெல் நிறுவனத்தோட லாபத்துக்குள்ள அந்த நாடு எப்பவுமே வரக்கூடாது. ஆனா நைஜீரியாவுக்கு தேவையான காசை அவங்க கரெக்டா கொடுத்துருவாங்க. எடுத்தாங்க. மொத்த எண்ணெயையும் நைஜீரியால இருந்து ஷெல் கம்பெனி எடுத்தாங்க. அந்த நாடே ஒரு சுடுகாடா மாற ஆரம்பிச்சு
குடிநீர், பாசன நீர்னு எல்லாத்துலயுமே விஷம் கலக்க ஆரம்பிச்சுச்சு. அங்க இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் எல்லாமே தண்ணீர் இல்லாம மொத்தமா வறண்டு போச்சு. இந்த ஷெல் கம்பெனியை எதிர்த்து ஏதாவது குரல் கொடுத்தோம் அப்படின்னா, ஒரே ஒரு தீக்குச்சி போதும் நம்மளோட மொத்த விவசாய நிலத்தையும் எரிச்சு விட்டுருவாங்க அப்படின்னு மொத்த மக்களும் பயந்து இருந்தாங்க. அங்க இருக்கக்கூடிய நதிகள்ல இருக்கக்கூடிய தண்ணீர் எல்லாமே போய் மொத்தமா எண்ணெய் கழிவுகளா இருந்துச்சு. குடிக்கிறதுக்கு குழாய தொறந்து அங்க தண்ணீர் வராம எண்ணெய் கலந்த கழிவு தான் வந்துச்சு. இதுக்கு மேல இது சரிப்பட்டு வராது அப்படின்னு மக்கள் அதிக அளவுல போராட தொடங்குனாங்க. ஆனா ஷெல் நிறுவனத்தை எதிர்த்து இந்த சாதாரண மக்களால எதுவுமே பண்ண முடியல. 1990ல இந்த ஷெல் நிறுவனத்தோட உதவியோட அப்படியே நைஜீரிய அரசாங்கத்தோட முழு ஆதரவோட மிலிட்டரி ஃபோர்ஸை 1990ல உள்ள இறக்குனாங்க. மிலிட்டரி ஃபோர்ஸ் வந்து மொத்த மக்களையும் அடிச்சு துவம்சம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 80 பேர் அதுல சுட்டு கொல்லப்பட்டாங்க. 600 வீடுகள் எரிக்கப்பட்டுச்சு. அந்த போராட்டத்துல யாரெல்லாம் முக்கியமா இருந்தாங்களோ, அதாவது முக்கிய புள்ளிகளா முன்னுக்கு நின்று போராடின எல்லாரையும் எங்க தூக்கி போட்டாங்க, எங்க நாடு கடத்தினாங்கன்னு யாருக்குமே தெரியல. ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்காக நைஜீரிய அரசாங்கம் தன்னோட சொந்த மக்களையே சுட்டு கொன்னாங்க. ஆனா இந்த சமயத்திலையும் ஷெல் நிறுவனம் எண்ணெய் எடுக்கிறத கொஞ்சம் கூட நிறுத்தல. நைஜீரிய அரசாங்கம் இது எல்லாத்தையும் ஏன் பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கு தேவை பணம். நைஜீரிய அரசாங்கம் இதுவரைக்கும் பார்க்காத மொத்த பணத்தையும் ஷெல் நிறுவனம் அவங்களுக்கு ஒரே நாள்ல கொடுத்தாங்க. அரசு ஊழியர்களா இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒன்னே ஒன்று தான் தேவைப்பட்டுச்சு, அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை, அதுக்கு காசு வேணும். மொத்த அரசு ஊழியர்களையும் ஷெல் நிறுவனமே தத்தெடுத்த மாதிரி அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பண்ணி கொடுத்தாங்க. ஷெல் நிறுவனம் தொடர்ந்து அவங்களோட வேலையை பார்த்துட்டே இருந்ததுனால மொத்த நாடுமே அப்படியே பொல்யூஷனுக்கு உள்ளாச்சு. இதனால புற்றுநோயில தொடங்கி இதுவரைக்கும் மனிதர்கள் பார்க்காத நிறைய நோய் நைஜீரியாக்குள்ள வந்துச்சு. இப்போ உங்களுக்கு புரியுதா ஒரு வெளிநாட்டு கம்பெனி எப்படி ஒரு முழு நைஜீரியாவையும் சுடுகாடா மாத்திச்சுன்னு? இதோட கதை முடிஞ்சிச்சா அப்படின்னா சத்தியமா இல்ல. எல்லா கதையிலையும் ஒரு புரட்சியாளன் வர்ற மாதிரி இந்த இடத்துலயும் ஒரு புரட்சியாளன் உருவானா. இதை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்க பார்ட் 2 வீடியோ வேணுமா வேண்டாமான்னு கமெண்ட்ல சொல்லுங்க.